சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிறையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம். நமக்கு வாழ்க்கை நடக்குது, கல்யாணமாகி பிள்ளை குட்டிகள் குழந்தைகளோடு நம்ம வாழ்கிறோம். பிழைப்பு தொழிலுக்காக ஒரு தொழிலை செய்கிறோம், ஏதோ ஒரு வருமானம் வருது, தடுமாறுறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு குறைவான வருமானத்தை பெறுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெரியவங்க இந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஈசனை வணங்குவார்கள், சில பேர் பெருமாளை வணங்குவாங்க, சில பேர் இந்த கற்பனை சுவாமியை வணங்குவாங்க, சிலர் அம்பாளை வணங்குவார்கள். இந்த கடவுளை வணங்குறதுக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்றால் தொடர்பு இல்லை. நாம் இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே நமக்கு இவ்வளவு சதவீதம் நன்மை, இவ்வளவு சதவீத தீமை என்று நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது. அதை பற்றிய புரிதல் வேணால் நமக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேறணும் அப்படின்னா அவன் அமைதியாக இருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அதாவது புண்ணியம் நிறைவாக இருந்தால் அறத்தின் வழியாக அதை நாம் அனுபவிக்கிறோம். பாவங்களுடைய தன்மை நிறைய இருந்தால் அதை கஷ்டப்பட்டு தான் கழிக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வருஷம் சரியாயிரும், இந்த மாதம் சரியாயிரும், இந்த ஏப்ரல் 24க்கு பிறகு நல்லா இருக்கும் என்பார்கள். ஏப்ரல் 24 வரையிலும் நம்ம அப்படியா பரவாயில்லையே, கஷ்டம் அதோடு நீங்கிருது, சரி இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்வார்கள். இவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டவன் நான், பிறகு ஒரு காலத்தில் இப்படி சொல்ல வந்தவனும் நான், அதற்கு பிறகும் அதில் எந்த திருப்தியும் இல்லாதவனும் நான். இப்படி யான் ஒருவனே இத்தகைய 3 நிலைகளை அடைந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உணர்வதற்குரிய வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுத்தது. ஒரு மனிதன் தொய்வடைகிற பொழுது, நோய்வாய்ப்படுகிற பொழுது, கடனில் மாட்டிக்கொள்கிற பொழுது, முன்னேற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற பொழுது, நல்லதொரு வாய்க்கு ஒரு உணவும், உடம்புக்கு ஒரு உடுத்த துணியும், ஒரு வாழ்க்கையை விருத்தி செய்து கொள்ள போவதற்கும் நிறைய முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள பெரியவர்கள் மறைமுகமாக சொன்ன விஷயந்தான், எல்லாம் சரியாக போயிடும், இந்த 2 மாதம் கழிச்சா தை வந்தால் சரியாயிரும், ஆமாம் அப்படின்னு இப்படியே எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்குறோம், நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க, அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிரும், இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிருங்கிறீங்க, நாங்களும் போகிறோம். அப்படிங்கும்போது மக்களிடத்தில் இந்த இடத்துல இப்போ ஒரு விஷயத்தை அழகாக தெளிவாக நிதானமாக சொல்கிறேன். என் அருமை சான்றோர்களே, மக்களே, உங்களுக்கு மனம் என்கின்ற ஒரு கருவியின் வாயிலாக உங்கள் வாழ்க்கை இயங்குகிறது. ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணமாக அவன் கஷ்டத்தை இந்த பூமியில் அனுபவிக்கணும், உடலால் மனதால் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்காமல் நாம் எஸ்கேப் ஆகவே முடியாது. இதை அடிப்படையில் புரிஞ்சுக்குங்க. அதே போல் அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு ஜாதகம், அதுக்கு எப்படி கடவுள் கேட்கலாம்? கடவுள் என்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், உன்னுள் இருக்கும் கடவுளை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளியிலே ஒரு கோயிலை கட்டி அதற்குள் ஒரு பயிற்சியை வைத்திருக்கிறார்கள். உன்னில் இருக்கும் இறைவனை நீ உள்முகமாக பார்த்து உன்னுள் கடந்து நீ ஒரு ஆனந்த அமைதியை நீ பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். கோயில் என்பது ஒரு ட்ரைனிங் சென்டர். சரி, இப்போ கஷ்டத்துக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்னார்? கடவுள் கஷ்டத்தை போக்கவே மாட்டார். வேறு எப்படி போக்க முடியும் என்றால், மனதை தைரியப்படுத்தி கொள்வதனால் 100 மடங்கு கஷ்டம் இருக்குது, அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னா 1000 மடங்கு நாம் பாசிட்டிவுக்குள் வளையத்திற்குள் நாம் உள்ளே சென்று விட்டால், அதற்குள் அமர்ந்து விட்டால், இந்த 1000த்திற்குள் இந்த 100 ஒடுங்கி போகும். யாராலும் எந்த கோவிலும் எந்த கடவுளும் எந்த கஷ்டத்தையும் பாவத்தையும் கிரக குற்றங்களையும் போக்கவே மாட்டார்கள். அப்போ என்னதான் செய்வது? நாம் தான் அனுபவித்து கழிக்கணும். 100 இட்லி இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும்னா 100 இட்லி சாப்பிட்டு தான் வைக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு வேளை நாம் மெல்ல மெல்ல சாப்பிடலாம். ஒரே வேளையில் 100 இட்லி சாப்பிட்டால் வயிறு கட்டுப்போகும். அதுபோல் இந்த கஷ்டங்களை குறைத்து கொள்வதற்கு இடையில கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும். மனசு ரொம்ப தொய்வடையும், தாழ்வு மனப்பான்மைக்கு போகும். அப்போ பெரியோர்கால வகுத்து கொடுத்து அந்த கடவுள் நாமத்தை சொன்னால் ஒருவேளை அவர் இறங்கி வரமாட்டாரா? அப்படி ஒரு கடவுள் உலகத்தில் இருக்கிறாரா? சிவன் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், ஹரி நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், கடவுள் என்னை விட்டு விடுவாரா? அப்படியெல்லாம் இல்லை என்றால் இந்த உலகத்தில்
கடவுள் என்று இவ்வளவு கோயில் கட்டியிருப்பார்களா, இவ்வளவு சித்தர்கள் வந்திருப்பார்களா என்றெல்லாம் நமக்குள் ஒரு அவநம்பிக்கைக்குள் ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இங்கே கடவுள் நாமத்தை சொன்னால் கடவுள் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார் என்றால், உனக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை கொடுப்பார். உதாரணத்திற்கு ஒருத்தன் லாரியிலே அடிபடணும்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரு சைக்கிள்லேயாவது அடிபடுவான். லாரியில் அடிபட்டால் உயிர் போகும், இல்லை என்றால் கை கால்கள் முறியும். ஆனால் சைக்கிளில் விழுந்து விட்டால் என்ன, லேசாக 2 சராய்ப்பு தான் இருக்கும். ஒரு சிலர் வண்டி ஓட்டுவாங்க, குறுக்கே பன்றி வந்து விடும், நாய் சண்டை போட்டு வந்து வண்டிக்குள்ளே விழுந்து நாம் அந்த நாய் மேலே வண்டியை ஏற்றி கீழே விழுந்து ஓடையில் விழுந்து கிடப்போம். ஸோ அப்போ கைகால் முறியும், சின்ன இதுதான். அப்போ உயிர் போக வேண்டியதை இப்படி போயிருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பதிலா, நான் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் ஒரு பதிலா என்றால், சுருக்கமாக சொன்னால் கடவுள் நாமம் நம் மனதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு, நாம் கீழ்நிலையை நோக்கி போகாமல், நாம் ஒரு வலி வேதனையில் போய் சிக்கிக்கொள்ளாமல், நாம் துவண்டு விடாமல் நாமும் ஜெயிப்போம், நாம் இந்த நிலை மாறும் என்பதற்கு பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. கஷ்டமான காலத்தில் மேலும் மேலும் நாம் துன்பத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக மாற்று வழியை நமக்கு ஏற்படுத்தி கடவுள், கோவில்கள் வழிபாடு, தீர்த்த வழிபாடு என்கிற மனதை ஒரு நல்ல பக்குவமான பாதைக்கு கொண்டு போவது தான் தெய்வ வழிபாடு. கடவுளே கும்பிடாதவன்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை என்னென்றால், எவராக இருந்தாலும் துன்பத்தை அனுபவிக்காமல் முடியாது. ஆனால் துன்பத்தை விட இன்பத்தை, பேரின்பம் என்கிற இறைவனிடத்தில் போய் உட்கார்ந்து விட்டால், கடுமையான வெயில் நடந்து போகணும், ரொம்ப தூரம் போகணும், நடந்து தான் போகணும். ஒரு ஆலமரம், அரச மரம் இருந்தால் அங்கே கொஞ்சம் இலைப்பாறலாம். அதுபோல் கவலைகளுக்கு மத்தியில், துன்பத்திற்கு மத்தியிலும் அவ்வப்பொழுது தெய்வ வழிபாடு கொஞ்சம் மனதிற்கு குளிர்ச்சியும் சாந்தியும் தருது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, இந்த கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை கண்டுகொள்ளாமல் அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை சுகத்தை தேடிக்கொள்ளுங்கள். விறகு வெட்டி வெயிலே வெட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வெயிலோட தெரியாது, அவனுடைய விறகெல்லாம் பழக்கம்னா கரெக்டாக எங்கே வச்சா பண்ணணும்பா, அவன் அந்த வேலையிலே மூழ்கி விடுகிறான், வெயில் என்பதை அவன் மறந்து விடுகிறான். அதனால தான் உண்மை. அதனால் நீங்கள் இந்த கஷ்டம் என்று நினைக்காதீர்கள், இதுவும் இறைவன் எனக்கு கொடுத்த பிரசாதம், எனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்குள் இருக்கும் பரபிரம்மத்திற்கு தெரியும், அதுவரை நான் உற்சாகமாக இருக்கிறேன். அதனால் மனதை துவண்டு விடாமல், கோலையாகி விடாமல், நாம் பாதகத்தன்மைக்குள் போக விடாமல், நாம் நம்மை சார்ந்தவர்களிடத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டும். நல்லா வந்துடுவோம், நேற்றுக்கு இப்படி இல்லை, இன்றைக்கி இதாக இருக்குது, ஒரு நல்லாயிடும், நமக்கு மாற்றங்கள் வரும், ரொம்ப சிறப்பாக இருப்போம். அதனால் நம்மளை பயிற்சி கொடுக்குற, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு இறைவன் எடுத்துக்கொண்ட காலமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி தான் இந்த விஷயத்தை நீங்கள் அணுகணும், பார்க்கணும். நல்லவர்கள், நல்ல விஷயம். நிறைய மரங்கள் மனிதர்களை காப்பாற்றும். அதாவது மனிதனுடைய மூச்சை போல் மரங்கள், செடி கொடிகள் அவைகளும் என்ன ஆகுதுனால் நமக்கு வரங்களை தர ரெடியாக இருக்குது. அந்த மரம் செடி கொடிகளிடத்தில் போய் அமருங்கள், ஆனந்தமாக இருங்கள், மௌனமாக இருங்கள். நீங்கள் வந்தவுடனே உங்களை பற்றி எல்லாம் தெரியும். ஒரு நல்ல நண்பனை போல், ஒரு நல்ல பாதுகாப்பு உற்ற துணைவனை போல் மரங்கள் இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. விருட்சங்கள் நம் வாழ்வில் நம்மக்கிட்ட இயலாத விஷயத்தை எல்லாம் இருப்பிலிருந்து எடுத்து நமக்குள் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த உலகத்தில் இறைவன் படைப்பில் கஷ்டங்களும் இருந்தாலும் சந்தோஷங்களும் இருக்கிறது. அது இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு பக்குவம், ஒரு அறிவு தெளிவு, ஒரு ஞானம், இவைகளை புரிந்து கொண்டு இந்த நிலையாவது எனக்கு இறைவன் தந்திருக்கிறானே, இதைவிட இழிவான நிலையில் என்னை விட்டுவிடாமல் வைத்திருக்கிறானே என்று கிடைத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நேசித்து, காலத்தை மதித்து, இறைவன் கொடுத்ததெல்லாம் எனக்கு அளவுக்கு மீறிய ஐஸ்வர்யம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்வது மட்டும்தான் கஷ்டத்திலிருந்து விடுதலை.